ஏன்னா போயஸ் கார்டன்லேருந்து இன்னைக்கு வந்து முதியோர் இல்லத்தில் இருக்காரா மோகன் சர்மா சார் அப்படின்னும் பொழுது பல கேள்விகள் எழுது. நான் என்ன சொல்ல, கொஞ்சம் குண்டாஸ் வந்து ஏதாவது டோரை உடைச்சி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்புறம் நான் போய் உதயநிதி சாலனை போய் பார்த்து பாருங்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வேற, அது விஷயமே வேற. அண்ட் பர்சனல் லைஃப் பற்றி பர்சனல் லைஃப் எனக்கு முடிஞ்சு போச்சு, டைவோர்ஸ் ஆகி போச்சு. Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Ready to eat non-veg delicacies from Prabandham by Choran Mess. பாட்டில் இருக்குது, இதெல்லாம் இட் இஸ் நாட் ஹெல்தி. நோ, அது வந்து ஒரு வீக்னஸ். இது எனக்கு குடிக்கிறதுக்கு நான் இது வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா அதுதான். அது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கோல்டாக எனக்கு இருந்தால் தான் சாப்பாடு முடியும். பெரிய ரூம் எனக்கு தான், அதனால இங்கே வந்து இருக்கேன். வேலைக்கு சாப்பாடு போடுறாங்க. டைவோர்ஸ் வரைக்கும் ஆகிப்போச்சு. அந்த டைவோர்ஸ் நான் கொடுத்து நான் வந்துட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் ஜெர்மனியில் இருக்கான். பண்ணுறது தவறு. அந்த வசதியெல்லாம் விட்டு நீங்கள் வந்து இருக்கிறது முட்டாள்தனம் பண்ணாத. நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நான் என் டியூட்டியை செஞ்சாச்சு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி மாத்திரைகளுக்கு போக கூட கையில் துட்டு கிடையாதுன்னு நிலைமை வந்தபோது வந்துட்டேன். ஏன் பையன் கிட்ட இருந்து வேண்டான்னு சொல்லி ரிப்பீட் பண்ண சொல்றீங்களேம்மா? நம்ம அவன் லைஃப்மா, அது அவனை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் ஜஸ்ட் an accident that I am his father. அவருக்கு அது ஹர்ட் ஆகலையா? இன்னைக்கு இத்தனை பேர் பண்ணும்போது நம்ம அவர் ஹர்ட் ஆனதால தானே என்கிட்ட வந்து அடிக்கடி வந்து இங்கே வந்து அப்பா நான் அவனை பார்த்துக்கிறேன் பல தடவை சொன்னான். அவங்க வேலைக்கு அங்கேயும் போயிடுவாங்க, நான் ஃபுல்லா வீட்டில் உட்காந்துருப்பேன் தனியா. பைத்து முடிச்சு போயஸ் கார்டன் வீட்டில் நான் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அண்ட் அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வெளியில வந்துட்டேன். அந்த இடத்த வந்து யார் பண்ணிட்டாங்க, ஒரு கொஞ்சம் குண்டாஸ் வந்து ஏதாவது டோரை உடைச்சி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்புறம் நான் போய் உதயநிதி சாலனை போய் பார்த்து பாருங்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வேற, அது விஷயமே வேற. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணி அது ஒரு இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு தாட் இருக்கா உங்களுக்கு? என்ன மாதிரி முட்டாள்தனம் யாரும் பண்ணாதீங்க. மனோரமா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 25 பவர். ஏன் திடீர்னு இந்த முடிவு? நிறைய கடன்பட்டு போயிட்டு வீடை விற்று கடனெல்லாம் அடைச்சேன். அதுலேயே 4-5 லட்சம் ரூபா அதுலேயும் செலவாயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு இருக்கிற சில வியாதிகள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகம் எல்லாம் வந்து உலகத்துக்கெல்லாம் அவர் தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு மோகனுக்கு இப்படி ஆகி போச்சான், முதியோர் இல்லத்தில் போய் இருக்காரா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கவே அவர் வந்து என்ன பண்ணார், டக்குன்னு ஃபோன் எடுத்து மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணார். நல்ல இயக்குனர் எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்புங்க. நான் அனுப்பிச்சு கொடுத்தேன். மறுநாள் காலையில் 1 லட்சம் ரூபா அதில் அக்கௌண்ட்டில் போட்டேன். என்னோட தன்மானத்தை காப்பாற்றினவர். ரீசன்ட் டைமில் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இவரை பற்றி தான் எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டுருக்கு. என்ன ஆச்சு சாருக்கு, ஏன் இங்கே வந்தார், எப்படி வந்தார்? ஐ திங்க் நிறைய மீடியாஸோட இன்டர்வியூஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஐ தாட் டைரெக்டாகவே வந்து சார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது யூஸ்வலாக உங்களை வந்து நிறைய சீரியல்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் யூனோ வி ஹவ் லுக் இன்டு யுவர் ஒர்க். அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு நபர். இன்றைக்கி இப்படி இருக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் எல்லாரோட அந்த ஃபோக்கஸுமே உங்கள் மேலே தான் இருக்கும். அண்ட் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸுமே கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஒரு கட்டம் இப்படி ஒரு லைஃப்பில் மாறும் அப்படின்னு மோகன் சர்மா அவர்களே நினச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஏன் நம்ம எதிர்பார்த்து எதுவுமே நடக்கிறது கிடையாது லைஃப்பில். எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது தான் லைஃபே. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும். நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து எதுவுமே நம்ம லைஃப்பில் எதுவுமே எதிர்பார்க்கணுமா? நம்ம நினைக்காம நடக்கிறது தான் லைஃபே இல்லைங்களா? அதனால அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படுறது கிடையாது. லைஃப்பில் எல்லாம் பார்த்தாச்சு, அப்ஸு டவுன்ஸு எல்லாம் பார்த்தாச்சு. சரி, இதுவும் ஒரு ஃபேஸ், இதையும் சந்திக்கிறேன். அது ஒரு சேலஞ்சாக தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து தெரிஞ்சவங்க, என்னோட நிலைமையை தெரிஞ்சவங்க, நான் கேட்காமலேயே எங்கேருந்தும் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நான் சொல்லாமல் இருக்க முடியல. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகம் எல்லாம் வந்து உலகத்துக்கெல்லாம் அவர் தெரியும். ஒரு நாள் திடீர்னு அவருக்கும் தெரியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா அதே ஏரியாவில் தான் நானும் இருந்தேன். அவர் ஏதோ யாரோ சொல்லி மாதிரி நீங்கள் உங்களுக்கு கேள்வி உங்கள் ஃப்ரெண்டு மோகனுக்கு இப்படி ஆகி போச்சான், அவர் வந்து முதியோர் இல்லத்தில் போய் இருக்காரா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கவே அவர் வந்து என்ன பண்ணார், டக்குன்னு ஃபோன் எடுத்து மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணார். மோகன், நீங்கள் ஒரு நல்ல நடிகர், பெரிய தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர் எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது,
நீங்கள் சீக்கிரம் உங்கள் நம்பரை இது பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்புங்க. நான் அனுப்பிச்சு கொடுத்தேன். மறுநாள் காலையில் 1 லட்ச ரூபா அதில் அக்கௌண்ட்டில் போட்டேன். உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னோட தன்மானத்தை காப்பாற்றினவர், செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றினவர், டிக்னிட்டிம்பாங்களே அதை காப்பாற்றினவர் ரஜினிகாந்த். அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும், பல வருஷங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். அண்ட் பர்சனல் லைஃப் பற்றி இஃப் யூ ஓகே, நிறைய இடத்துல நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பர்சனல் லைஃப் வந்து கேட்காதீங்க. பர்சனல் லைஃப் எனக்கு முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேனே, எனக்கு ஒரு டைவோர்ஸ் ஆகி போச்சு. என் புள்ள வந்து அங்கே ஜெர்மனியில் இருக்கா. இதுதான் என் பர்சனல் லைஃப். ஏன்னா ஒரு சைடு இப்படி பேசும் பொழுதும் இன்னொரு சைடு நிறைய விமர்சனங்களும் உங்கள் மேலே வைக்கிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. விமர்சனம் பண்ணி தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அதுதான் அவங்க தொழில். அதை பற்றி நான் கவலைப்படலை. பண்ணிக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஓகே. அதனால் என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் என்னோடய லைஃப்பை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. தவறு செய்யாதீங்க லைஃப்பில். அவ்வளோதான். அண்ட் அட் அ பாயிண்ட் இப்போ உங்கள் பையன் இப்போ அங்கே இருக்காருன்னு சொன்னீங்க. மேபி யூல் கால் அகேன். யூ ரெடி டு மூவ் ஆன்? நோ, ஐ வில் நாட் கோ எனிவேர். நான் இது பிறந்து வளர்ந்த இடம். இது என்னோட சென்னை, சிங்கார சென்னை. அதனால் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன். இது என்னோட இடம். அதனால் அதை பற்றி நான் வந்து அவங்ககிட்டையும் சொல்லியாச்சு. அவனும் இப்போ கேட்குறதில்ல. இட்ஸ் ஓகே, யூ ஆர் ஹாப்பி தேர். ஐ ஆம் ஹாப்பி, யூ பி ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி, டோன்ட் இன்டர்ஃபியர், ஐ வில் நாட் இன்டர்ஃபியர். அவ்வளோ முடிஞ்சு. நான் வந்து ஒரு விஷயம் நிறைய நோட் பண்ணேன். நிறைய கோக் பாட்டில் இருக்கு, நிறைய கோக் பாட்டில் இருக்கு. இதெல்லாம் இட் இஸ் நாட் ஹெல்தி. நோ, when you say இல்லை இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது வந்து ஒரு வீக்னஸ். இது எனக்கு ஏதாவது வீக்னஸ். சார் when you have so many அதாவது சாப்பிட்றத வந்து எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு நான் இது வச்சுட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்து வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. அது மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா அதுதான். அது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கோல்டாக எனக்கு இருந்தால் தான் சாப்பாடு முடியும். அதனால வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். வேறு என்ன வீக்னஸே கிடையாது. வேறு வந்து ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங் இல்லை அப்படி இல்லை. கோக் பாட்டில் தான். பட் எனக்கு என்னன்னா, see when you have sugar, பிபி, இது அது எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரூம் ஃபுல்லாக அதெல்லாம் எல்லாமே வந்து நான் அதுக்கு எனக்கு அதனால வந்து ஒன்றும் பாதிப்பு கிடையாதுமா. சுகருக்கு தான் நான் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். அதுக்காக வந்து சாப்பிடாம இருக்க முடியுமா? இப்போ உங்களை நீங்கள் தானே ஒரு நாளைக்கு ஒரு கோக் தான். காலையில் வந்து அந்த இதோட சாப்பிட்றது ஒரு ஹாஃப். நாளைக்கு ஒரு கோக் இஸ் ஹெல்தி. அது வந்து ஹெல்த்திங்கிறது நான் சொல்லலை. அதனால வந்து ஒன்றும் ரொம்ப பாதிப்பு கிடையாது. என்னை பொறுத்தவரை போயிட்டு இருக்கு. நம்ம ஏதோ ஹெல்த் இஷ்யூக்கு வந்துடும் கடைசியில் போய். போயஸ் கார்டன் வீட்டில் நான் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அண்ட் அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வெளியில் வந்துட்டேன். இல்லை இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அந்த இடத்த வந்து யார் பண்ணிட்டாங்க, ஒரு கொஞ்சம் குண்டாஸ் வந்து அதாவது டோரை உடைச்சி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க நான் இல்லாத போது. அப்புறம் நான் போய் உதயநிதி சாலனை போய் பார்த்தது பாருங்க மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவே அவர் ஆளை விட்டு வந்து அவங்கள தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த வீடை விற்றேன். அது வேறு, அது விஷயமே வேறு. ஸோ எனக்கு எல்லாமே உங்கள் வீடா சார் இல்லை உங்கள் மனைவியோட? இல்லை என் வீடு தான். உங்கள் வீடு தான். ஸோ அதுக்கப்புறம் அது இட் இஸ் சோல்ட் அவுட். ஆமாம், அதை விற்று தான் என் கடன்லாம் அடைச்சேன். இல்லைன்னா நான் கடன் அடைக்க முடியாது. அதை விற்று தான் கடன் அடைச்சேன். இப்போ கடன்லாம் எதுவுமே இல்லை சார்? கடன் கிடையாது எனக்கு. இப்போ வந்து இருக்கிறது வந்து எனக்கு செலவுகள் மட்டும்தான். செலவுகள் அதாவது வந்து மாத்திரை மருந்துகளுக்காகக்கூடிய செலவுகள் 35,000-40,000 ரூபா மாதம். ஸோ மந்த்லி இப்போ இதுக்கான இன்கம் எப்படி சார்? அது ஒரு 50,000 ரூபா வந்து எனக்கு தேவைப்படும். என்னோட எல்லா செலவும் சேர்த்து துணியை வந்து என்னோட க்ளோத்ஸ் எல்லாம் போய் வாஷ் பண்ணி பண்ணுறது, அது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது, அதெல்லாம் மாத்திரைகள் மருந்து எல்லாம் ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது. அது எப்படியும் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இல்லை நான் போய் நடிக்கிறேன், அது வருது போயிட்டுருக்கு. சரி, எப்போவுமே லைஃப்பில் நம்ம நிறைய பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இப்படி ஒரு கட்டத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கல அப்படின்ற ஒரு விஷயம். பட் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பட் என்ன நடந்தது சார்? ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணி அது ஒரு இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு தாட் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக இருக்குது. நான் பண்ண தப்புகள் அது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும். நான் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது என்னோட குடும்பம். அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது தான். நல்ல படங்கள் எடுக்கணும்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் என்ன மாதிரி முட்டாள்தனம் யாரும் பண்ணாதீங்க. பெரிய ஸ்டார்லாம் வச்சு நல்ல படங்கள் எடுங்க. நான் என்ன பண்ணேன், என் கிராமத்தில், நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் ஒரு சிறு பெண்
ஒரு சிறுமி, அவளுக்கு நடந்த ஒரு கொடுமை. கல்யாணமாகி சில நாட்கள்லேயே கல்யாணம் பண்ண கணவன் இறந்துடுறான். அவளோட தலைமுடியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே வந்து அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட பாட்டி, அம்மாவோட அம்மா, அதுதான் சுகுமாரி அம்மா, அதுக்கு தான் அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. அம்மா ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, நான் சொன்னேன் அம்மாவும் சுகுமாரி அம்மாவுக்கு வந்து அவார்டு கிடைச்சது சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டு சுக்கம்மானு தான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து அம்மு அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸ், அவங்க முதல் படத்துலேருந்தே அவ்வளோ க்ளோஸ். சுகுமாரி அம்மாவுக்கு அவார்டு கிடைச்சதுக்கு வந்து பற்றி கேட்டு அவங்கள வந்து பாராட்டணும்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் கூப்பிட்டு, அதாவது சச்சு அம்மா, அவங்க எம்என் ராஜம்மா, மனோரமா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 25 பவன் ஒரு மாலையை போட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணுறதே கிடையாது, நல்லா தூங்கிட்டு இருக்கேன். மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு யாரோ வந்து பெல்லு கொட்டை அடிக்கிறாங்க. வந்து திறந்தா சுகுமாரி அம்மா இந்த மாலையை தூக்கி எங்கள் கழுத்தில் போட்டாங்க. என்னம்மா அது அவார்டு கிடச்சது பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மு கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க. எல்லோரும் இருந்தாங்க, எனக்கு மாலையை கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த மாலை உங்களை சேர்ந்தது. சரி சார், இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ பாராட்டுகள் வாங்கின நீங்கள் ஏன் இப்படி ஒரு திடீர்னு வந்து, ஏன்னா இப்போ எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க நீங்கள்? 3 மாதம் 3 மாதமாக இருக்கீங்க இல்லையா? ஏன் திடீர்னு இந்த முடிவு? அந்த முடிவு தான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த முடிவு தான், அந்த 2 படம் நல்ல படம் எடுத்த படம் தான், அது காரணமே அதுதான். நிறைய கடம்பிட்டு போயிட்டேன். அந்த படத்தை வந்து என்னால் ரிலீஸ் பண்ண முடியலை. ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக வரல. ரிலீஸ் பண்ணி நிறைய கடன் ஆகிடுச்சு. வீடை விற்று கடனெல்லாம் அடைச்சி கடைசியில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஒரு காலில் வந்து என்னோட இந்த காலில் அதை பாருங்கள், அக்கிலிஸ் ஹீல் இதில் வந்து ஒரு சர்ஜரி ஆகிப்போச்சு. உள்ள ஒரு ஸ்பர்ங்கிற மாதிரி ஒரு க்ரோத், லிகமெண்ட் டயர் அண்ட் ஸ்பர், அது 2 ரிமூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு சர்ஜரி, அப்புறம் இன்னொரு சர்ஜரி அந்த பக்கம் இருக்குது. அதுலேயும் 4-5 லட்ச ரூபா அதுலேயும் செலவாயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு இருக்கிற சில வியாதிகள், வெர்டிகோ, தலை சுத்தும், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், இன்சுலின் டெய்லி குத்தி வைக்கணும், டயபிட்டிஸு, அதுக்கெல்லாமே வந்து 30,000 ரூபா, 40 ரூபா, 40,000 ரூபா மாதத்துக்கு ஆகும். என்னோட இந்த ஸ்தாபனம் இருக்குது பாருங்கள், இது நடத்துகிறத ட்ரஸ்ட்டில் வந்து இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் ரோட்டரியில் இருக்கிறவங்க. நான் ரோட்டரியில் இருந்ததுனால, பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால அவங்கெல்லாம் வந்து நீங்கள் இங்கே போய் இருங்க, இங்கே தான் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தரோம் அப்படின்னு இந்த வசதியெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இருக்கிறதுலே பெரிய ரூம் எனக்கு தான். அதனால் இங்கே வந்து இருக்கேன். வேளைக்கு சாப்பாடு போடுறாங்க, எல்லாமே ஃப்ரீ. மற்றபடி என்னோடய மாத்திரைகள் இதெல்லாம் நான் தான் வாங்கிக்கணும். அது 35,000 40,000 ரூபா அதாவது. இதுதான் என்னோட கடை. அண்ட் சார், எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவாங்களே, அந்த ஒரு நல்ல ஃபேமிலி நமக்கு இருக்கணும். சாரி டு ஆஸ்க் யூ பர்சனல் சைட், அந்த பர்சனல் சைடில் நிறைய விஷயம் உங்களுக்கான சில விஷயங்கள் அமையலை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு சார் இப்படி இருக்காரு அப்படின்னு. அதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டைவோர்ஸ் வரைக்கும் ஆகிப்போச்சு. அந்த டைவோர்ஸ் நான் கொடுத்து நான் வந்துட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் ஜெர்மனியில் இருக்கான். அவனுக்கு வந்து ஜெர்மனியில் பெர்லினில் போய் செட்டில் ஆகிட்டான். அவன் என்னை கேட்காமல, அப்பா நான் அவனை இங்கேருந்து பார்த்துக்கிறேன்ப்பான்னு என்கிட்ட ரொம்ப கேட்டான். பண்ணுறது தவறு. உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் வந்து ஜெர்மனியில் பெர்லினில் வேலை இருக்குது, 2 பேரும் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, உனக்கு வீடு காரு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வசதியெல்லாம் விட்டு நீங்கள் வந்து இருக்கிறது முட்டாள்தனம் பண்ணாத. நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நான் என் டியூட்டி செஞ்சாச்சு, நீ வந்து எனக்கு டியூட்டி செய்யணும்னு நினைக்காத, அந்த மாதிரி நினைக்காத, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி 5 மாதம் வந்து நான் தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முடியலை, இனிமேல் வந்து முடியலை அப்படின்னு நிலமை வந்தபோது கையில் வந்து மாத்திரைகளுக்கு கூட கையில் துட்டு கிடையாதுன்னு நிலமை வந்தபோது வந்துட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, சின்ஸ் யுவர் சன் செட் ஓகே, என் பசங்க ஓகேன்னு சொன்னாலுமே நான் வந்து இல்லை வேண்டாம், நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னும் பொழுது, இப்போ அவங்க அவ்வளோ ஏர்னிங்கில் இருக்கும் பொழுது அந்த மாதம் அவங்களாலையும் ஹெல்ப் பண்ண முடியுன்ற இதில் ஏன் அப்படி வேணான்னு சொன்னீங்க? ஏன்னா இன்றைக்கி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சாரோ இல்லை மற்றவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே கொடுக்கும் பொழுது ஏன் அந்த அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, சொல்ல மறந்த சந்தானம் ஃபோன் பண்ணார், ஆக்டர். நான் முன்னு அவரை பார்த்ததே கிடையாது. சார் நான் உங்களோட பெரிய ரசிகன், எனக்கு நான் உங்களை வந்து பார்க்கணுமே சார், வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. யாராவது கொடுக்குறாங்க. மதுரை காலேஜில் தான் நான் படித்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே வந்து செஞ்சவங்கலாம். அதுதான் மோகன் சார் கேட்குறேன், இப்போ இவ்வளோ பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் போது ஏன் பையன்கிட்டேருந்து வேண்டான்னு சொன்னீங்க? பையன்கிட்ட வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் சொன்னேன், பையன் அவனோட
அவன் இங்கிருந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவன் லைஃப் அங்கே அவனுக்கு லைஃப் அங்கே அவன் அமைஞ்சிருக்கும் பட் போது மந்த்லி அவர் ஹெல்ப்லாம் பண்றாரா? அது 3 மாசத்துக்கு கழிச்சு பண்றேன்னு இருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்கு. அவனோட விஷயங்களுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்கு. அப்போ அது முடிஞ்சது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சரிப்பான்னு சொல்லி விட்டாச்சு. நான் இல்லாமல் நான் வந்து அவங்கள்ட்ட போய் அனுப்புன்னு நான் சொன்னது அது என்னோட இட் இஸ் நாட் இன் மை பிளட். நான் அப்படி கேட்குறதே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் தட் ஐ ஆம் ஹிஸ் ஃபாதர். அதனால் அவனோட லைஃப்பில் நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறது கிடையாது, அவனும் இன்டர்ஃபியர் பண்ணது கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். இல்ல பட் இஸ் இட் we are more friends than anything. you are like friends பட் I'm like அவருக்கு அது ஹர்ட் ஆகலையா? இன்னைக்கு இத்தனை பேர் பண்ணும்போது நம்ம அவர் ஹர்ட் ஆனதால் தானே என்கிட்ட வந்து அடிக்கடி வந்து இங்கே வந்து அப்பா நான் அவனை பார்த்துக்கிறேன் பல தடவை சொன்னான். ஆனால் நான் தானே வேண்டாம், நீ வந்து இங்கேருந்து எல்லாம் பார்த்துக்கிறது எல்லாம் வேண்டாம், நீ உன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போ, நீ நல்லா இருக்கு அங்கே போய் உன்னோட யூ என்ஜாய் யுவர் லைஃப் தேர், அங்கே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டான். நீ இங்கே வந்து இருக்கு. நான் எங்கே போகிறது? நான் இந்த இடத்த விட்டு, இது நான் பிறந்து வளர்ந்த இடம் மெட்ராஸ் சென்னை, இந்த இடத்த விட்டு நான் எங்கேயும் போய் இருக்க முடியாது. அவங்க வேலைக்கு அங்கேயும் போயிடுவாங்க, நான் ஃபுல்லாக வீட்டில் உட்காந்துருப்பேன், நான் தனியாக பைத்தியம் முடிச்சிடும். அதனால் நான் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வேண்டான்ட்டேன். நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு இங்கே இருந்தால் போதும், இங்கே இருந்தால் போதும், மெட்ராஸில் இருக்கணும். எப்பொழுதுமே சொல்லுவாங்களே இட்ஸ் ஆல் அபவுட் அ லேர்னிங் லெசன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க, இப்போ நிறைய விஷயம் நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போ என்ன தோணுது மோகன் சர்மா சார்? என்னோட லைஃப் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படி தான் நான் நினைப்பேன். யாருக்கும் வந்து இந்த சினிமாங்கிறது என்னோடய குடும்பம், சினிமா எடுக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சாதாரண என்னோடய லைஃப் ஒரு பாடமாக இருக்கட்டும். தவறு செய்யாதீங்க, தவறு செய்யாமல் நல்லா இருங்க. தவறு செஞ்சால் என்ன மாதிரி கடைசியில் இந்த மாதிரி இடத்துக்கு வருவீங்க. ஓகே, ஐ வில். தவறு செஞ்சு பர்சனலி ஓ ப்ரொஃபஷனலி? இல்லை, ப்ரொஃபஷனல் தான் சொல்கிறேன். நல்ல படம் எடுக்கணும்னு நான் போய் அவ்வளோ ரொம்ப யதார்த்தமாக 2 படம் நான் ஏன் எடுக்கணும் இல்லைங்களா? எடுக்காமல் நான் இருந்தேன்னா நான் இப்போ ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாமே. அதனால் அதெல்லாம் பேச முடியாது. நடந்தாச்சு. சரி, ஓகே, ரெக்கக்னிஷன் கிடச்சிது, அவார்டு கிடச்சிது, கொஞ்சம் ரூபா கிடச்சிது, இதெல்லாம் விட்டாச்சு. எல்லாம் கடனெல்லாம் அடைச்சேன், எல்லா வீடெல்லாம் விற்றேன், எல்லாம் முடிச்சு இந்த கடைசியில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஐ எம் ஹாப்பி ஹியர், அவ்வளோதான். பட் இன்னைக்கு உங்களை சார்ந்த ஒரு ஃபேன்ஸோ இல்லை உங்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது வெளியில். ஏன்னா போயஸ் கார்டன்லேருந்து இன்னைக்கு வந்து முதியோர் இல்லத்தில் இருக்காரா மோகன் சர்மா சார் அப்படின்னும் பொழுது பல கேள்விகள் எழும்புது இல்லையா? இன்னைக்கு எத்தனை அவங்களுக்கு மன வருத்தமா இருக்கிறோம்னு சொல்றேன். நீங்க ஒன்று வருத்தப்படாதீங்க, இது ஒரு பாடமா இருக்கட்டும் உங்களுக்கு. ஒன்றும் கிடையாது, ஒரு வருத்தம் ஒன்றும் கிடையாது. ஐ ஹவ் லிவ்ட் மை லைஃப் ராயலி. ஐ ஹவ் லிவ்ட் மை லைஃப். ஐ ஆம் லிவிங், கண்டினியூ டு லிவ் மை லைஃப் லைக் திஸ். வருத்தங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. என்னோட அகராதியிலேயே வருத்தம் கிடையாது. வருத்தம் சொல்கிறதுக்கு என்ன தான், எங்கள் அம்மாவோ அப்பாவோ போனபோது அழுதேன், அது வருத்தம். அந்த நேரத்தோடு சரி. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இல்லை, அந்த தனிமை நிறைய கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்களே, இந்த சைலன்ஸ், அந்த அமைதி, தனிமை, இதெல்லாம் நிறைய we keep learning. கரெக்டு தான். நிறைய it will teach you lot of lessons, no doubt. ஆனால் அதுக்காக வந்து நான் எல்லாருமே தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பட் it will teach a lot of lessons, no doubt. பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சும் கூட யாருமே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வரல. நிறைய பணம் எனக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. அம்மா கேட்டாங்க என்கிட்ட, உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் இந்த படத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் வாங்கிக்கிறேன் இது ஜெயா டிவிக்கு. நான் சொன்னேன், அம்மா 1.25 ரூபா எனக்கு கடன் இருக்குமா, நீங்கள் அது கொடுத்தா போருமா. ஒரு தடவையும் அம்மா வந்து போகும்போதெல்லாம் செக்ரட்டரியேட்டுக்கு போகும்போது நான் நடந்து வந்துட்டுருப்பேன், கார் ஸ்லோ பண்ண சொல்லுவாங்க. ஸ்லோ பண்ணி மோகன் குட் மார்னிங் அப்படிம்பாங்க, அம்மா நமஸ்காரம்மா அப்படின்னு நானும் சொல்லுவேன். அப்புறம் தான் போவாங்க. ஆனால் நான் வேறு எதுவும் அவங்கள்ட்ட ஃபேவர்லாம் கேட்டது கிடையாது. மோகன் 2-3 நாள் 2 or 3 days நான் போய் ஒரு செக்கப் எல்லாம் முடிஞ்சு, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இங்கே வந்து நம்ம பாருங்க, இந்த டைனிங் ஹால்லேயே, இந்த டைனிங் டேபிள் மேலேயே, நம்ம பெரிய டைனிங் டேபிள், இந்த டைனிங் டேபிள்லேயே நானும் நீங்களும் மட்டும் சாப்பிட போகிறோம், ஓகே அப்படின்னாங்க. சரிம்மா, சந்தோஷமா அப்படின்னு நான் வந்தேன். அம்மா நான் என்ன சொல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க திரும்பி வரல. அவங்க திரும்பி வராமல் போனது எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. எனக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு எனக்கு என்னோட என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு பெரிய நஷ்டம் என்னோட. நீங்க அதை நம்பி இருந்தீங்க? அது நம்பி இருந்தேன்னு இல்லை, நான் அப்படி சொல்லல. எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாமே, அம்மாவோட வச்சுருக்காங்க.
நான் வரவே மாட்டேன், அவங்க தெய்வமாயிட்டாங்க, நான் வரமாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்காங்க, தெய்வமாயிட்டாங்க, அவ்வளோதான். நான் போகலை, பாடி பார்க்கலாம் போகிறேன். ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களை கடைசியில் பார்த்த ஒரு நபர் இருக்காருன்னா அது நான் தான். எனக்கு திருப்பி ஒரே கேள்வி தான் சார் எழும்புது. ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்கும் பொழுது நீங்களே ரொம்ப அழகாக சொன்னீங்க, என் பையன் கொடுக்குறேன்னும் பொழுது நான் வேணான்னு சொல்கிறேன். அதாவது இங்கே வராது சரி, ஏன் அந்த ஒரு இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணும்பொழுது உங்கள் பையன் கிட்டது மட்டும் ஏன் வேணான்றீங்கன்றது தான் எனக்கு. ரிப்பீட் பண்ண சொல்கிறீங்களேம்மா, நம்ம அவன் லைஃபுமா அது, அவன் லைஃப், அவன் நிம்மதியாக போய் இருக்கிறவனை போய் எனக்கு வந்து துட்டு கொடு நான் கேட்க முடியும். நீங்களே சொன்னீங்க 10 லட்சத்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு வருமானத்தில் இருக்கக்கூடிய மகனாக இருக்கும் பொழுது 3 மாதத்துக்கு அப்புறம் அவன் கொடுக்குறேன்னு இருக்கான், அப்போ கொடுக்க வாங்கிப்பேன். அது விடுங்க, அவனுக்கு 3 மாதத்துக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது முடிச்சு இப்போ நான் வாங்குவேன். அவன் கொடுத்தானா வாங்கிப்பேன், கவலைப்படாது. ஸோ மற்றபடி உங்களோட ஒர்க்கை வச்சு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அவ்வளோதான். ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு, ஒர்க் நான் போயிட்டுருக்கு. ஸோ எப்போ திரும்பியும் மீண்டும் படங்கள் இது மாதிரிலாம் ஏதாவது இப்போ நடக்கும்? எல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு படம் வந்து ஒத்துட்டுருக்கேன். அது ஆரம்பம் டிசம்பர் ஜனவரியில் ஒரு சீரியலுக்கு பேசிட்டு போயிருக்காங்க. ஆமாம், அது பண்ணுறேன் இருக்கேன். அதனால் நடக்கும், அதெல்லாம் ரூபாயெல்லாம் அப்போ அதுவும் வரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் வணக்கம். கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். வணக்கம். ஏன்னா அவங்க இன்டர்வியூஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேருக்கு என்னென்னா ரொம்ப they just felt ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. அப்படி இருந்த சார் ஏன் இப்படி யாருக்கும் வருத்தமே வேண்டாம், எல்லாருமே ஹாப்பியாக இருக்க சொல்லுங்க. பி ஹாப்பி, மேக் மெரி, நல்லா இருக்க சொல்லுங்க. தெரியுதுங்களா? யாரும் வருத்தமே பட வேண்டாம். என்னை பற்றி நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வோ ஜனா சுகுனோ பவந்து. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமஸ்கிருதத்தில் உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். புரியுதுங்களா? அதனால அது முக்கியம். அவ்வளவுதான். Holidays-nale adu நம்ம GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Ready to eat non-veg delicacies from Prabandam by Choran Mess.